பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தது தாய், சகோதரி, மனைவி, பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய என் வீட்டு பெண்கள். அதற்கு அடுத்து எனக்கு பிடித்தது நறுமணம். மூன்றாவதாக பிடித்தது தொழுகை. ஆனால் இந்த ரெண்டையும் விட தொழுகையில்தான் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, கணவன் மனைவிக்குள்ள அந்த பந்தம் பலப்படாததற்கு பெரிய காரணமாக இருப்பது விரும்பிய நிலையில் அந்த ஜோடிகள் இருக்காமல் இருப்பது தான். கண் குளிர்ச்சியான நிலையில் இருவருமே என்ன செய்கிறதில்லை, இருக்கிறதில்லை. வெக்கத்தை விட்டு சொல்கிறதாக இருந்தால், வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு பழைய நைட்டியை போட்டுக்கிட்டு நைந்து போன மசாலா, மீன் குழம்பு, கறி குழம்பு செய்யும்போதுள்ள அந்த கெட்ட வாடை அடிக்கக்கூடிய அந்த பழைய ஆடையை உடுத்துக்கிட்டு தான் பெரும்பாலான பெண்கள் காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே வெளியே போகணும் போது, இங்கே வீட்டில் இருக்கும்போது ஒரு 150 ரூபா 200 ரூபா நைட்டி, வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு அட்ராக்ஷனான ஆடைகளை உடுத்தி கொண்டு. நான் கேட்குறேன், இது வெளியில் உள்ள ஆட்கள் உங்களை பார்ப்பதற்காக உங்களை நீங்கள் சிங்காரித்து கொள்வதா, அல்லது உங்களுடைய கணவன் அவன் கல்வை குளிர வைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் சிங்காரித்து கொள்வதா? அவனும் அப்படிதான். இந்த பெண்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. அந்த பழைய பனியனை போட்டுக்கிட்டு, அரக்கை பனியனை போட்டுக்கிட்டு, அல்லது முண்டா பனியனை போட்டுக்கிட்டு, வேர்வை நாத்தத்தில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியான தோற்றத்தில் இந்த நிலையில் இருக்கும்போது அந்த இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காதலும் அன்பும் எப்படி பலப்படும் சகோதரிகளே? நீங்களே சொல்லுங்கள். எப்படி பலப்படும் சகோதரர்களே? நீங்களே சொல்லுங்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே சுத்தமாக இருப்பாங்க. வீட்டுக்குள் நுழைந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய முதல் வேலை வாய்களை சுத்தப்படுத்துவாங்க. மிஸ்வாக்கு செய்வாங்க. மிஸ்வாக்கு தொழுகைக்க வர்றாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது தொழுகைக்கா வர்றாங்க? இல்லை. வீட்டுக்குள்ளே நுழையும் போது மனைவி மக்களிடத்தில் பேசுவதும் மனைவி மக்களிடத்தில் பழகுவதும் தான் இருக்கும். அந்த நேரத்திலும் கூட எச்சில் வாடை கூட என் நவலின் உள்ளத்தை காயப்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த அற்புதமான ஒரு நெறிமுறை எவ்வளவு பெரிய அன்பிற்குரியவர்களே அவர்களுக்குள் விதைத்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒரு நல்ல கணவராக அல்லாஹு தஆலா எனக்கு தந்தான் என்று சொல்லிவிட்டு ஒருபடி மேலாக குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணையாக ஆக்கினார்கள். ஒரு சஹாபி கேட்பார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க? பெருமானார் ஹஸ்ரத் ஆயிஷா, கல் குர்ஆனை போலவே அவங்க இருந்தாங்கண்டு. குர்ஆனை எவ்வளவு மதிக்கிறோம், எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவு பாவிக்கிறோம், எவ்வளவு விரும்புகிறோம். அந்த அளவுக்கு ஒரு கணவனை தூக்கி நிறுத்தி பேசுகிறார்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே இந்த வார்த்தை வெளிப்படும். அதனால் சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் தந்த வரமாக இருக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையை சில கவனக்குறைப்புகளை கொண்டு சிதைத்து விடக்கூடாது. முன்னேற்பாடாக நமக்குள்ள அந்த பண்பியல்களை வளர்த்து கொள்ள வேண்டும். கண் கவரக்கூடிய விதத்திலே நல்ல ஆடைகளை 2 பேருமே பூணுவதும், அன்பான வார்த்தைகளை பேசுவதும், அதே போல நேசத்தோடு இருப்பதும் வாசத்தோடும் இருப்பதும். வெறும் நேசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது. வாசத்தோடு இருக்கணும். நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். அசிங்கமான வாடையோடு அசிங்கமான தோற்றத்தோடு இருக்கவே கூடாது. அப்படி நடக்கின்ற பட்சத்தில் வாழ்க்கை மிகச்சிறந்ததாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நம் அனைவருடைய குடும்ப வாழ்க்கையை, தாம்பத்திய வாழ்க்கையை மிக இனிமையானதாக ஆக்கி வைப்பானாக.